ஏனோக்கு என்ன பிரசங்கிக்கிறாரு? 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார்னு பிரசங்கிக்கிறாரு. நோவா என்ன பிரசங்கிக்கிறாரு? 1 பேதுரு சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா பூர்வ காலம் முதல் தப்ப விடாதபடிக்கு ஆண்டவர் நியாயத்தீர்க்க வரும்போது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வரக்கூடிய நியாயத்தீர்ப்பை பத்தி பேசுறாங்க. இவர் பிரசங்கம் பண்ணி நியாயத்தீர்ப்பை பத்தி பேசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். யாரு? ஏனோக்கு. நோவா பிரசங்கம் பண்ணி தீங்கு வராதற்கு முன்னே பேழைக்குள்ள போயிட்டார், உள்ள போயிட்டார். இவங்க 2 பேருமே நீதிமான்கள் தான். ஆனா இவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? இவர் எப்படி பாதுகாக்கப்பட்டார்? இன்னைக்கு நாம நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு மிகப்பெரியதான தீங்குக்கு காத்திருக்கிறோம். நோவா காலத்தை போலவே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும் என்று மத்திய 24:37 சொல்லுது. நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். இன்னைக்கு நோவா காலத்துக்குரிய அடையாளங்கள் எல்லாம் மிக தெளிவாக தொடங்கிவிட்டது. பூமி சீர்கேடாக இருக்கிறது, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. சீர்கேட்டினுடைய உச்சத்தில் இருக்கு பூமி. இன்னைக்கு நமக்கு சீர்கேடு என்னன்னே தெரியாது முதல்ல. ஏன்னா நமக்கு சீர் எதுன்னு தெரிஞ்சாதானே சீர்கேடு எதுன்னு தெரியும். எது சரின்னு தெரிஞ்சாதானே எது தப்புன்னு தெரியும். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, நீங்க வாழ்ற வாழ்க்கையிலிருந்து, நீங்க யூஸ் பண்ற பொருட்கள்ல இருந்து அத்தனையும் சீர்கேடு. இப்ப நான் சொன்னோம்னா அது ஒரு தனி மெசேஜா போனோம். இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு 80% சாப்பாட்டுல வந்து விதையே கிடையாது. ஆனா ஆண்டவர் படைச்ச அத்தனை சாப்பாட்டுலயும் விதை இருந்துச்சு. விதையோட தான் சாப்பிடணும்னு ஆண்டவரே சொல்றாரு. வேற ஆதியாகமம் 1:29. இப்ப நீங்க சாப்பிடுறது எல்லாமே சீட்லெஸ். இது ஒரு சீர்கேடு. ஆண்டவர் சொல்றாரு 104 சங்கீதத்துல பகல்ல வேலை செஞ்சு நைட்ல தூங்கணும்னு. இப்ப நம்ம எல்லாம் நைட்ல வேலை செஞ்சுட்டு பகல்ல தூங்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு சீர்கேடு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்ல முடியும். ஆண்டவர் சூரியனுக்கு சந்திரனுக்கு உண்டான பிரமாணத்தை மாத்தக்கூடாதுன்னு நம்ம மாத்திட்டோம். எல்லாம் மாத்தியாச்சு. ஆண்டவர் எதெல்லாம் சீரா வச்சாரோ இன்னைக்கு எல்லாம் என்ன இருக்குது? அத்தனையும் சீர்கேடு. 100% சீர்கேடுல பூமி போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கொடுமையில நிறைஞ்சிட்டு இருக்குது. ஆணும் ஒருவனுக்கு ஒருத்தி ஆணும் பெண்ணையுமாய் கர்த்தர் சிருஷ்டித்தார்னா ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு 3வது ஆளை வச்சு குழந்தை பெற்றுக்கலாம். சீர்கேடு. பூமி சீர்கேடுனா கொடுமையின் உச்சம். விபச்சாரம் பாவம் இல்ல சட்டப்படி, பல நாடுகள்ல பாவப்படி சட்டப்படி அது பாவம் இல்ல. இன்னைக்கு சீர்கேடு. ஓரின சேர்க்கையாளர்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பெர்மிஷன். கொடுமையினால் பூமி நிறைந்திருக்கிறது, சோதோமை போல. இன்னைக்கு உச்சத்துல இருக்கு. ஆனா இது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் நடக்கும், இனிமேட்டு வரும். இப்ப நோவா காலத்தை போலவும் ஏனோக்கு காலத்தை போலவும் தான் நம்ம இருக்கிறோம். இப்ப எடுத்துக்கொள்ளப்படுறதுல நம்ம இருக்க போறோமா? தீங்கு வராதுக்கு முன்னே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒருத்தன் தீங்குக்குள்ள கடந்து போறான். உபத்திரவ காலத்துக்குள்ள என்ன செய்யறான்? கடந்து போறான். ஜலப்பிரளயத்துக்குள்ள கடந்து போறான். கடந்து போய் உபத்திரவத்தை சந்திச்சுட்டு வரான். ஆனா கர்த்தர் அதுக்கு நடுவுல அவனை பாதுகாத்துட்டார். அவ்வளவுதான் விஷயம். பேழைக்குள்ள வச்சு பார்த்தாரு. அவன் உபத்திரவ காலத்துக்குள்ள போன நீதிமான். இவன் உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே எடுக்கப்பட்ட நீதிமான். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இப்ப நம்ம இந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு காத்திருக்கிறோமா? இல்ல நோவாவை போல உபத்திரவ காலத்துக்குள்ள கடந்து போறதுக்கு காத்துட்டு இருக்கிறோமா? கொள்ளை நோயும், பூமி அதிர்ச்சியும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும் அத்தனையும் எப்ப வரும்? வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும். நம்ம இதுதான் வேதனை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது இதெல்லாம் வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துரும். 24ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 8வது வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆரம்பமே இப்படி இருக்கு. 3 வருஷம் லாக்டவுன். ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கு. இன்னும் போக போக எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இன்னும் கொள்ளை நோய் தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் அடுத்து பஞ்சத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு நாட்டிலேயே பஞ்சம் மாறிக்கிட்டே வருது. இப்ப நம்ம வந்து அதை சொன்னோம்னா மிகாயா மாதிரி தான். இவன் வாயில நல்லதே வராதுன்றான். உங்களுக்கு எப்படி தேவைப்படுது? போம், கர்த்தர் உமோடு கூட இருப்பார், உமக்கு ஒன்றும் நேரிடாது. பெட்ரோல் விலை மாத்திரம் 110 ரூபாய் ஆகும், மற்றபடி உனக்கு ஒன்றும் நேரிடாது. கேஸ் விலை மாத்திரம் 900 ரூபாய் மாறும், மற்றபடி ஒன்றும் நேரிடாது. இந்த வரும் கோல்டன் வருஷமாய் மாறும், ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாய், ஒன்றும் நேரிடாது. உங்களுக்கு அதுதான் கேட்க எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சேக்கியாவினுடைய குமாரன் மாதிரி பேசி ஆகணும். உங்ககிட்ட மிகாயா மாதிரி பேசினா அடிக்க தான் செய்வீங்க. குறைஞ்சபட்சம் யூடியூப்ல தான் அடிப்பீங்க கமெண்ட்ல. இன்னைக்கு எப்படி இருக்குது? இப்போ உபத்திரவ காலத்துக்குள்ள கடந்து போறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பூமி வந்துருச்சு. என்ன விஷயம்? இத உலகத்துக்கு போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருதுன்னா சபை. இது இப்ப சபைக்கே சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். சபைக்கே நம்ம சொன்னோம்னா சபை கேட்க ரெடியா இல்ல. இப்போ இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப நான் இதுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதான முக்கியம். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாராமா. என்ன செய்யறாரு வாசிங்க. உபத்திரம் வரதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்யற ஒரு விஷயம். எசேக்கியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அடையாளம் போடு என்றார். எதுக்காக அடையாளம் போட சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 6வது வசனத்துல சங்கரித்து போடுங்கள்,
அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அடையாளம் எதுக்காக? மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ண போறாரு. இந்த அடையாளம் போடப்பட்டவனை மட்டும் தொடாதேங்கிறாரு. 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு எசேக்கியேல்ல. சரி, இது ஏதோ அங்க மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் முற்றை போடும் அளவும் பூமியை சேதப்படுத்தாதிருங்கள்னு சொல்றாரு. அங்கேயும் முத்திரை போடப்படுது இல்லையா? அப்ப முத்திரை போடப்பட்டவர்கள் சேதப்படுத்தக்கூடாதுன்னா என்ன? 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9:4-5, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தை சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளை தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம். அப்ப உலகம் முழுக்க ஒரு சேதம் வந்துச்சு, அதுல முத்திரை போடப்பட்டவர்கள் மட்டும் சேதப்படல. எருசலேம் முழுக்க ஒரு சேதம் வந்தது, அதுல முத்திரை போடப்பட்டவர்கள் மட்டும் சேதப்படல. இப்ப நமக்கும் அப்படிதான் இருக்கு. எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு முத்திரை போட்டிருக்கிறார் ஆண்டவர். எதுக்கு? வரப்போகிற அழிவுக்கு பாதுகாக்கும்படி. இப்ப அந்த முத்திரை தான் உங்களை என்னையும் பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. அந்த முத்திரை தான் பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. அந்த முத்திரை இருக்கிறதுனால தான் எருசலேம் முழுக்க வாதை வந்த போதும் அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். அந்த முத்திரை இருக்கிறதுனால தான் இனி உலகம் முழுக்க வாதை வந்த போதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு கூட்டம் தப்பித்துக் கொண்டது. இப்பவும் சொல்றேன், அந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரை இருக்கிறதுனால தான் நாம இவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் கர்த்தர் கிருபையா நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வரும். என்ன சந்தேகம் வரும்? முத்திரை பரிசுத்த ஆவி போடப்பட்டவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்கன்னா, இதுக்கு நடுவில் பரிசுத்த ஆவியை முத்திரை போட்ட அல்லது பரிசுத்த ஆவியை பெற்ற எத்தனை பேர் மரித்து போனார்கள்? எத்தனை ஆவிக்குரியவர்கள் மரித்து போனார்கள்? எத்தனை ஊழியக்காரங்க மரித்து போனார்கள்? இல்லையா? எத்தனையோ பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. நான் எப்பவுமே மரித்தோரை குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லிடுவேன். அவரை நியாயம் இருக்கிற பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் அவங்க செத்தாங்கன்னு பார்க்காதீங்க, நம்ம ஏன் இன்னும் உயிரோட இருக்கோம்னு பாருங்க. கர்த்தர் ஏன் இவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் ஜீவனோடு கூட வச்சிருக்கிறாரு? ஒரு முத்திரை உங்களை என்னையும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. எசேக்கியேல் எருசலேம் நகரத்தில் பாதுகாத்த மாதிரி, வரப்போகிற உலகத்தில் யூதர்களை இஸ்ரவேலர்களை பாதுகாக்கிற மாதிரி, இப்ப இருக்கிற உலகத்தில் உங்களை என்னையும் அது பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. இது இருக்கிறதுனால தான் அவர் யாரை இன்னும் ஜீவனோடு கூட வைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். தேசம் எங்கும் கொள்ளை நோய் ஒரு உருவின பட்டயமாக உலாவுச்சு. இந்த 2 வருஷம் நாம கண்கள்ல காணக்கூடாததெல்லாம் பார்த்துட்டோம். தங்கள் ஜீவனை காப்பாற்றுறதுக்கு நடுத்தருவுல சிலிண்டரோட ஜனங்க படுத்திருக்கிறதான கொடுமையான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதனால? அவர்களை பார்க்கலும் நீங்கள் நானும் நீதிமான் என்கிறதுனால இல்ல. அவர்களை பார்க்கலும் நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்பதற்காக அல்ல. உங்களுக்கும் எனக்கும் மேல இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. அதான் நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது. ஒரு பக்கம் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, இன்னொரு பக்கம் கைவிடப்பட்ட சபையானது உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போக போகிறது, மகா உபத்திரவத்துக்குள்ளே போக போகிறது. ஜலப்பிரளயத்துக்குள்ளே பேழை போன மாதிரியும் ஏனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரியும் இப்ப 2 சம்பவமும் நடக்க போகுது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நீதிமான்கள் தீங்கு வராதுக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி இப்ப நமக்கு முத்திரை போட்டாச்சு, பாதுகாப்பு இருக்கு. ஆனா எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவோமா? அதுதான் ரொம்ப முக்கியம்.